பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த ஒரு மனுஷனை இயேசு பார்க்கிறார். அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்திருக்கிறார். அவனை நோக்கி கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி. 38 வருஷமாக வியாதி கொண்ட ஒரு மனுஷன். அந்த குளத்திற்கு பேர் பெதஸ்தா என்று சொல்வார்கள். அந்த ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஆட்டு வாசல் அருகே 5 மண்டபங்கள் உண்டு. அவைகள் குருடர், சப்பனிகள், சூம்பின் உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுக்கையில் படுத்திருப்பார்கள். தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த ஒரு விஷயத்திற்கும் நெடுங்காலமாய் ஒருத்தர் காத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்களை சந்திக்கும் போது கேட்கிற ஒரு வார்த்தை, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் கேட்டார். ரொம்ப வருஷங்களாக கடன்களாக இருக்கிறவர்களை உன் கடன் அடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாயா என்று கேட்பார். அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். ஒரு மனுஷியை நம்புகிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்காது. நான் உனக்கு தருகிறேன், கவலைப்படாத, உனக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். அவர் ஒருத்தர் சொல்கிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்குள்ள ஜீவ நீரூற்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இடத்துல பலன் வரும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் கேட்டவுடனே அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லை. ஒரு தனி மனிதனாக சப்போர்ட் இல்லாமல், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் இல்லை, ஆறுதலாக பேசுறதுக்கு சப்போர்ட் இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தயவுப்படுறதுக்கு சப்போர்ட் இல்லை, ஆனால் நீங்கள் எதையாவது செய்யணும் தெரியுங்களா? இந்த மனுஷன் சொல்கிறார் பாருங்க, நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்படி இருந்தால் அந்த மனுஷன் ட்ரை பண்ணியிருக்கிறார். நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். நான் போகணும், என்னை விட்டுடு என்று சொல்லி கேட்க முடியல. யாரெல்லாம் முதலாவது போகிறார்களோ அவர்களுக்கு தான் அற்புதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி தேர்தல்களை பின்பெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்கு சாதாரண விஷயமோ? எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியை கொஞ்சம் கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிட்டார். உடனே அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இந்த வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். நாம் முயற்சி பண்ணும்போது தான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். இந்த மனுஷன் முயற்சி பண்ணினதை கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் அறிந்திருந்து கர்த்தர் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க இரக்கம் பாராட்டினார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், மனம் திரும்புவோம், தேவனுடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அளவற்ற கிருபையினால் இரக்கத்தால் நிரப்பி உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்ற அந்த வியாதிஸ்தனுக்கு தான் கர்த்தர் கேட்டார். ஆனால் இந்த அருமையான நாளில் கூட இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கள்ல, ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார். நீங்கள் எதையாவது முயற்சி பண்ணும்போது தான் அந்த முயற்சிக்கோசரமே கர்த்தர் உங்களுக்கு எழுந்துரு, இந்த பிரச்சனையினையும் உங்களை ஒன்றும் செய்யாது, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, நீ கடந்து போகலாம் என்று கர்த்தர் சொல்ல போகிறார். இந்த வார்த்தையின் பிறகு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் நெருங்கி உறவாட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.